வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு நாட்டுல பிரதம மந்திரி பதவியில இருக்கிறவங்க எப்படி அந்த நாட்டோட உண்மையான சக்கரவர்த்திகளா மாற முடியும்னு? ஆமா, அப்படி ஒரு ஆச்சரியமான கதை தான் மராத்திய பேரரசுல நடந்திருக்கு. பேருக்கு மந்திரிகளா இருந்துட்டு முழு அதிகாரத்தையும் தங்களோட கைக்குள்ள கொண்டு வந்த பேஷ்வாக்களோட கதையத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமா, இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. யோசிச்சு பாருங்க, ஒரு வேலைக்காக நியமிக்கப்பட்ட பதவி, அதை எப்படி தலைமுறையா ஆளக்கூடிய ஒரு சிம்மாசனமா மாறுச்சு? வாங்க, இந்த வரலாற்று புதிருக்கான விடைய நம்ம ஒன்னா சேர்ந்து தேடலாம். முதல்ல பேஷ்வா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துடலாம். இது ஒரு பாரசீக சொல். இதுக்கு முதன்மையானவர் அல்லது பிரதம மந்திரின்னு அர்த்தம். ஆரம்பத்துல மாவீரன் சிவாஜியோட அமைச்சரவையில இவங்க வெறும் பிரதம மந்திரிகளா தான் இருந்தாங்க. ஆனா அவரோட பேரன் ஷாஹுவோட காலத்துல இந்த முதன்மை அமைச்சர் பதவி முதன்மை ஆட்சியாளர் பதவியா உருவெடுக்குது. சொல்லப்போனா இங்கதான் ஆட்டமே ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகாரம் ஒரு கையிலிருந்து இன்னொரு கைக்கு மாறுதுன்னா அது வெறும் ஆள் மாறாட்டம் கிடையாது. சில சமயம் அது தலைநகரத்தையே மாத்திடும். அப்படிதான் அதிகார மையம் மராத்தியர்களோட பாரம்பரிய தலைநகரமான சாத்தாராவிலிருந்து பேஷ்வாக்களோட கோட்டையா இருந்து பூனேக்கு மாறுச்சு. இது ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கம். சரி, இவ்ளோ பெரிய ஒரு வம்சத்தை உருவாக்குறதுக்கு அடித்தளம் போட்டது யாரு? வாங்க, அவரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இவருதான் பாலாஜி விஸ்வநாத். தன்னோட வாழ்க்கைய ஒரு சாதாரண வருவாய்த்துறை எழுத்தரா ஆரம்பிச்சவர். ஆனா அவரோட விசுவாசத்தையும் திறமையும் பார்த்து சத்ரபதி ஷாஹூ அவரை 1713ல பேஷ்வாவா நியமிக்கிறார். ஒரு சாதாரண பதவியிலிருந்து பிரதம மந்திரி ஆனதுவே பெரிய விஷயம். ஆனா அவர் செஞ்சத அதைவிட ஒரு படி மேல. அந்த பேஷ்வா பதவிய தன்னோட குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமான ஒரு பரம்பரை பதவியா மாத்தினாரு பாருங்க. அதுதான் பேஷ்வா வம்சத்தோட உண்மையான தொடக்கப்புள்ளி. ஓகே, அஸ்திவாரம் ரொம்ப பலமா போட்டாச்சு. இப்போ அந்த அஸ்திவாரத்து மேல ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்புன ஒரு போர் வீரர் வராரு. இவரோட காலத்தை தான் மராத்திய பேரரசோட பொற்காலம்னே சொல்லலாம். அவர்தான் முதலாம் பாஜிராவ், பாலாஜி விஸ்வநாத்தோட மகன். அப்பாவுக்கு அப்புறம் பதவிக்கு வரும்போது அவருக்கு வயசு வெறும் 20 தான். ஆனா இவர் வெறும் நிர்வாகி மட்டும் இல்ல, தன்னோட வாழ்க்கையில பாதி காலத்தை குதிரை மேலேயே கழிச்ச ஒரு அசாத்தியமான போர் வீரன். இவரோட வாழ்தான் மராத்திய பேரரசோட எல்லைய இந்தியா முழுக்க விரிவாக்குச்சு. அவரோட ராணுவ திறமைக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். 1731ல தனக்கு போட்டியா இருந்த இன்னொரு மராத்தியா தளபதி திரிம்பக் ராவையே தபாய் போர்ல தோற்கடிச்சாரு. இது உள்நாட்டுல. அடுத்ததா வெளியில பாத்தீங்கன்னா 1738ல அப்போ இந்தியால இருந்த பலமான ஐரோப்பிய சக்தியான போர்ச்சுகீசியர்களையே தோற்கடிச்சு சால்செட் பசின் பகுதிகளை கைப்பற்றினாரு. இது அவரோட ஆதிக்கத்தை யாருமே அசைக்க முடியாதுன்னு நிரூபிச்சுது. பாஜிராவ் ஒரு மாவீரன் மட்டுமல்ல, ஒரு சிறந்த ராஜதந்திரியும் கூட. ஒரு பெரிய பேரரசு ஜெயிக்கிறது ஒரு விஷயம், ஆனா அதை சரியா நிர்வகிக்கிறது அதை விட பெரிய விஷயம்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் பரோடாவோட கேக்வாட், நாக்பூரோட போன்ஸ்லே, இந்தூரோட ஹோல்கர், குவாலியரோட சிந்தியா இந்த பலமான மராத்திய தளபதிகளுக்கு அதிகாரம் கொடுத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனாரு. இதனால பேரரசு ரொம்ப வலுவா கட்டுக்கோப்பா இருந்துச்சு. இது ஒரு செம ஸ்மார்ட்டான மூவ். பேரரசு புகழோட உச்சியில இருக்கு. ஆனா பொதுவா உச்சத்துக்கு போனா அங்கிருந்து இறக்கமும் ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படி ஒரு துயரமான சம்பவம் தான் நடக்கப் போகுது. பேஷ்வாக்களோட கொதையில இது ஒரு மிக முக்கியமான சோகமான திருப்புமுனை. இவர்தான் நானா சாஹிப்னு அழைக்கப்பட்ட பாலாஜி பாஜிராவ். இவரோட காலத்துல தான் மராத்திய பேரரசு தன்னோட வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு விஷாலமா விரிவடைஞ்சது. சொல்லப்போனா பேரரசு புகழோட உச்சியில இருந்துச்சு. ஆனா அந்த உச்சந்தான் ஒரு பயங்கரமான சரிவுக்கு வழிவகுக்கப் போகுது. இந்த போர் தான் வட இந்தியாவோட தலைவிதியையே மாத்தி எழுத போற 3ஆம் பானிபட் போர். களத்துல ஒரு பக்கம் சதாசிவராவ் தலைமையில மராத்திய பெருப்படை நிக்குது. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் மன்னன் அகமது ஷா அப்தாலி தலைமையில ஒரு புயல் மாதிரி ஒரு படை வந்து இறங்குது. ஜனவரி 14, 1761. மராத்தியர்களோட வரலாற்றுல என்னைக்கும் மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள். அந்த போரோட முடிவு மராத்தியர்களுக்கு ஒரு பேரழிவுல முடிஞ்சது. அது வெறும் இராணுவ தோல்வி மட்டும் இல்ல, தங்களோட மிகச்சிறந்த தளபதிகள், வீரர்கள்னு ஒரு முழு தலைமுறையையே அந்த போர்க்களத்துல அவங்க இழந்தாங்க. இந்த தோல்வியோட அதிர்ச்சி பேஷ்வா பாலாஜி பாஜிராவ நிலைக்குலைய வச்சிடுச்சு. இந்த துக்கத்தை தாங்க முடியாம வெறும் சில மாசத்திலேயே ஜூன் 1761ல அவரும் இறந்து போறாரு. பானிபட்ல நடந்தது வெறும் ஒரு இராணுவ தோல்வி இல்ல, அது அந்த பேரரசின் இதயத்துல விழுந்த ஒரு ஆழமான காயம்.
சரி, போர்க்களத்தை விட்டு கொஞ்சம் நிர்வாக பக்கமா வருவோம். இவ்ளோ பெரிய ஒரு பேரரச இவங்க எப்படி கட்டுக்கோப்பா நிர்வகிச்சாங்க, அவங்களோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன பார்வை பாத்திரலாம். இதுதான் ஹுசூர் தஃப்தார், பூனேவ்ல இருந்த இவங்களோட சென்ட்ரல் செக்ரட்டேரியட். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. பேரரசோட வரவு செலவு கணக்குகள் எல்லாமே இங்கதான் ரொம்ப துல்லியமா பராமரிக்கப்பட்டுச்சு. அவங்களோட நிர்வாகத் திறமைக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். அவங்களோட நிர்வாக அமைப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. மேல உச்சகட்ட அதிகாரத்துல பேஷ்வா, அவருக்கு கீழே மாகாணங்களை கவனிக்க சர் சுபேதார், அதுக்கு கீழே மாவட்டங்களை பார்க்க மாமலத்தார், கடைசி லெவல்ல கிராமத்தை நிர்வகிக்க பட்டேல். அதிகாரம் இப்படி படிப்படியா ரொம்ப நேர்த்தியா பிரிக்கப்பட்டிருந்தது. சரி, அரசாங்கத்தை நடத்த வருமானம் வேணுமே, அதுக்கு இவங்க பல வழிகளை வச்சிருந்தாங்க. முதல்ல நிலவரிய வசூலிக்கிற உரிமைய ஏலத்துல விடுறது. அப்புறம் சவுத் சர்தேஷ்முகின்னு 2 முக்கியமான வரிகள். இது என்னன்னா, தங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற மத்த ராஜ்யங்க கிட்ட இருந்து வசூலிக்கிற வரி. இது போக வீட்டு வரி, விதவை மறுமண வரின்னு பல வரிகள் மூலமா கஜானாவை நிரப்புனாங்க. இப்போ நாம கதையோட கடைசி அத்தியாயத்துக்கு வரோம். பாணிபட்ல நடந்த அந்த பேரழிவுக்கு பிறகு அந்த சாம்ராஜ்யம் எப்படி மீண்டு வர போராடுச்சு, கடைசில எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு பார்க்கலாம். பாணிபட் தோல்விக்கு பிறகு மராத்தியர்களோட கதை முடிஞ்சுதுன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா அப்பதான் முதலாம் மாதவரா வராரு. தெற்கு ஹைதர் அலிய தோற்கடிச்சது, வடக்கு முகலாய மன்னரையே மறுபடியும் டெல்லி சிம்மாசனத்துல உட்கார வச்சதுன்னு மராத்தியர்களோட இழந்த பெருமைய மீட்க ஒரு வீரமான முயற்சி எடுத்தாரு. ஆனா அவரோட முயற்சிக்கு முழுசா பலன் கிடைக்கல. உள்நாட்டுல இருந்த குழப்பங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ்காரங்களோட வளர்ச்சி. இது ரெண்டும் சேர்ந்து பேரரச கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்திடுச்சு. கடைசியா வந்த பேஷ்வா 2ஆம் பாஜிராவ், அவர்தான் 3வது ஆங்கிலோ மராத்திய போர்ல பிரிட்டிஷ் கிட்ட தோத்து சரணடைஞ்சாரு. இது ஒரு சகாப்தத்தோட சோகமான முடிவு. வருஷம் 1818, ஒரு பேரரசின் கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஆண்டு. 1818ல பிரிட்டிஷ்காரங்க பேஷ்வா பதவிய அதிகாரப்பூர்வமா ஒழிச்சிட்டாங்க. ஒரு பிரதம மந்திரி பதவியில ஆரம்பிச்சு ஒரு பேரரசையே கட்டி ஆண்ட பேஷ்வாக்களோட 100 வருஷத்துக்கும் மேலான ஆட்சி அதோட முடிவுக்கு வந்துச்சு. கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். ஒருவேளை அந்த 3ஆம் பானிபட் போர்ல மராத்தியர்கள் ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு நாம பாக்குற இந்தியாவோட வரலாறு வேற மாதிரி இருந்திருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.